Welcome to my channel. This video sponsored by SBO Digital Marketing. வீட்டில் இருந்து வேலை செய்து பணம் சம்பாதிக்க ஒரு அருமையான வழி. நம்பகமான கம்பெனி. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. லவ்லி ஆரி எம்ப்ராய்டரி. இன்னைக்கு நம்ம ஒரு அழகிய குஷன் வந்து எப்படி நிறைய வடிவத்தில் நமக்கு இருக்குது, தைக்கலாம். அதில் இது நம்ம இந்த பாருங்கள், அதாவது இந்த மாதிரி குஷன் கவர் தனியாக கிடைக்கிது. அதாவது பிரிண்டிங் பண்ணி அழகாக அந்த ஓவியம் ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு 4-5 இது வச்சு நெட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டு இந்த கவரை ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு கவர் மட்டும் வாங்கினா போதும். அடுத்து ஏதாவது நார்மல் கிளாத்து உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை அந்த கவருக்கு தகுந்தபடி, அந்த கவர் அளவுக்கு கரெக்டாக 4 பக்கமும் ஸ்கொயர் மாதிரி வரும். அந்த அளவுக்கு நீங்கள் இன்ச் கணக்கு பண்ணி அளந்து வெட்டி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டா உங்களுக்கு சதுர துணியாக கிடைக்கும். அந்த துணியை நீங்கள் ஓரத்தில் மட்டும், கார்னரில் மட்டும் நீங்கள் சுற்றி தைக்கணும். சுற்றி 2 தையல் போடுங்க. சுற்றி தைக்கும்போது இந்த கடைசியாக மட்டும் அந்த எண்டு வர்ற இடத்துல, அதாவது நடுவில் கொஞ்சம் கேப்பு மட்டும் விட்டு, அதாவது இந்த பக்கம் இதுவரையும் தைச்சிருக்கோம், அந்த பக்கம் அங்கேருந்து கொஞ்சம் பாதி, அப்போ நடுவில், அதாவது ஒரு சைடு மட்டும் நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி நம்ம தைக்கணும். நல்லா தையல் தெரிஞ்சவங்களுக்கு அது ரொம்ப ஈஸி தான். இல்லைன்னாலும் ஒன்றும் இது இல்லை, சுற்றி தைச்சி முடிச்சிருங்க. முடிச்சுட்டு இப்போ நம்ம அடுத்து பெரட்டணும். அந்த தச்சதை நம்ம பின்னாடி வச்சு தான் தச்சிருப்போம். அதாவது 2 நல்ல பக்கத்தையும் உள்ளே வச்சு தைச்சாதான் அந்த 2 நல்ல பக்கமும் வெளியே திருப்புறப்ப கிடைக்கும். அந்த மாதிரி தச்சுட்டு, இது நார்மலாக தலாணி உர தைக்கிற மாதிரி மெத்தடே தான். ஆனால் நம்ம ஒரு பக்கம் உரைக்கி தைக்கும்போது ஓப்பன் விடுவோம். இது ஓப்பன் விடாமல் கொஞ்சம் மட்டும் ஓப்பன், நடுவில் அந்த பஞ்சை அடைக்கிறதுக்கு இந்த பாருங்கள் நான் காட்டுறேன்ல, அந்த இடத்துல மட்டும் கேப் விட்டுட்டு நம்ம இப்போ திருப்பிட்டோம். குஷன் துணியை நம்ம திருப்பிட்டு பார்த்தா சதுரமாக இருக்குது, நடுவில் அந்த கேப் இருக்குது. இப்போ இந்த மாதிரி பஞ்சு ஃபைபர் காட்டன் கடைகளில் கிடைக்கும், ஆர்டர் போட்டாலும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி காட்டனை நீங்கள் தனியாக வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கிட்டு எப்படியும் ஒரு குஷனுக்கு ஒரு 1/2 கிலோ தாராளமாக செலவாகும். அது ஒரு அளவு பொறுத்து தான். நீங்கள் இதிலே சின்னதாக கொஞ்சம் போட்டிங்கன்னா கம்மியாகும். இந்த சைஸு தான் கவர். நம்ம கவர் என்ன கிடைக்குதோ அந்த சைஸ்க்கு தகுந்தபடி தான் நம்ம உள்ளே போடுறோம். இப்போ நல்லா அந்த முக்கில் மூலையிலெல்லாம் நல்லா விரலை விட்டு எடுத்துட்டு, அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இப்படி ஓப்பன் இருக்கும். அந்த ஓப்பன் வழியை இந்த பஞ்சை நீங்கள் பிரிக்கணும். பிரித்து விட்டால் தான் அந்த பஞ்சு நல்லா பொசுன்னு இருக்கும். இப்போ நான் பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உள்ளே விடணும். கொஞ்சம் உள்ளே விட்டுட்டு அந்த கார்னர்லாம் நல்லா இருக்கிற மாதிரி வைக்கணும். வச்சு நீங்கள் எல்லா கார்னர்லேயும் நல்லா வச்சு முடிச்சிருங்க. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நடுவில் இந்த மாதிரி தான் பிரிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுத்து நீங்கள் உள்ளே விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக விட அது நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையும் நீங்கள் ஃபுல்லாக முடிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த குஷன் பார்க்க நல்லா புஷ்ஷுன்னு நார்மல் குஷன் டைப்பில் வந்துடும். அதாவது இது ஸ்கொயர் டைப்பில் இருக்கும். அந்த நம்ம வாங்கின கவரும் ஸ்கொயர் டைப்பில் தான் இருக்கும். இப்போ நம்ம இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோம். பார்த்தா அங்கே பாருங்கள், இதுவே நல்லா அழகாக இருக்கும். இது அந்த கிளாத்தை பொறுத்து, நான் வீட்டில் இருந்த கிளாத்தில் அப்படி தைச்சிருக்கேன்.
இப்போ முடிச்சுட்டு அடுத்து தையல் பாருங்கள். இதுக்கு வந்து ஸ்டிச் போடுறது, இது கை தையல். இதுக்கு முந்தி தைச்சது பூரா நம்ம மிஷினில் தைச்சிட்டோம். இப்போ வந்து நார்மல் ஊசியில், கைத்தையல் ஊசியில் நூல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நூல், கைத்தையல் நூலையே நீங்கள் 3 நூல் 4 நூல் எடுத்துக்கோங்க. அதுதான் கொஞ்சம் அந்து போகாது. அதை உள்ளே குத்தி வெளியே எடுக்கணும். ஃபஸ்ட்டு தலாணி வரைக்கும் உள்ளே குத்தி வெளியே எடுக்கணும். அடுத்து வெளியே குத்தி வெளியே எடுக்கணும். இந்த சைடு வெளியே குத்தி எடுத்துட்டு அப்புறம் இழுத்து விட்டுட்டு அடுத்து அந்த பக்கம் மடிச்சுக்கிட்டே அந்த கார்னரை மடிச்சுக்கிடணும். அப்போ தான் அந்த தையல் வந்து நீட்டாக உள்ளே உடியே போயிடும். அதில் பார்த்தோம்னா ஒரு மடிப்பு உழுகும். நம்ம தைச்சது போக மீதி துணி இருக்கிறதெல்லாம் ஒரு மடிப்பாக உழுகும். அந்த துணியிலேயே நீங்கள் தைக்கணும். அப்போ இந்த பக்கம் தைக்கணும், வெளியே குத்தி வெளியே எடுக்கணும். இதுதான் ஜாயிண்டிங் தையல். ஏன்னா இந்த தையல் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடுச்சின்னா எந்த இதில் 2 துணியை நீங்கள் ஜாயின் பண்ணாலும் அந்த ஜாயின் பண்ண இடமே தெரியாது. நீங்கள் நல்லா தைச்சிட்டு இழுத்து இழுத்து விட்டுக்கிட்டே தைச்சிங்கன்னா, இப்போ இதே பாருங்கள், ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தைச்ச தையலே உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இது ஃபுல்லாக முடித்து இது ஓரளவுக்கு நல்லா இதாக இருக்கும். அந்த மிஷின் தையல் அளவுக்கு இல்லைனாலும் அது அளவுக்கு நெருக்கி வந்துடும். இப்போ ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நல்லா கடை எண்டில் வரும்போது அப்புறம் அந்த நூல் முடித்த பிறகு அந்த நூலுக்குள்ளே உள்ளே விட்டு நீங்கள் வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு நாட்டாக விழுந்துடும். அவ்வளோதான். இப்போ வந்து அதாவது சதுரமாக தைக்கும்போது கொஞ்சம் கேப் விட்டு தைச்சிங்க. அப்புறம் திருப்பிட்டிங்க. திருப்பின பிறகு ஒரு கேப்பு மட்டும் உள்ளே இருந்தது. அது வழியே உள்ளே கையை விட்டு அந்த முக்கு கார்னர்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பஞ்சை பிரித்து உள்ளே அமுக்குனீங்க. தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளவு இன்னும் நல்லா பஃப்னு வேணும், தின்னமாக வேணும்னா எவ்வளவு நாளும் அமுக்கிக்கலாம். இது வந்து ஒரு அளவுக்கு அமுங்கும். அதனால் அந்த அளவுக்கு இப்போ இந்த அளவுக்கு வச்சாவே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இதை விட கொஞ்சம் இன்னும் கூட அமுக்கினாலும் அமுக்கலாம். ரொம்ப ஓவராக அமுக்க வேண்டாம். அமுக்கி முடிச்சிட்டோமா? இப்போ வந்து அந்த கவரை வந்து பாருங்கள். அந்த கவரை பின்பக்கம் இப்படி இருக்குது. அந்த கவரில் இருக்கிற இடத்துல ஜிப்பு இருக்கும். அந்த ஜிப்பை எடுத்து கலட்டிட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக தலாயணை பூரா நான் உள்ளே அமுக்கிட்டேன். இப்போ அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நீங்கள் அமுக்கி முடிச்சுட்டு நல்லா இந்த பக்கமும் அந்த பக்கமும் நல்லா ஸ்டஃப்பு நல்லா இருக்கான்னு ஒன்று போல் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து ஃபுல்லாக முன்னாடி வந்துடும். பின்னாடி அந்த ஜிப்பு இருக்கும். குஷன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் முடிச்சிட்டேன். முடித்த பிறகு நல்லா அழகாக இருக்குது. இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.